ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, இந்த வராகி அம்மா என் மேலேயே சத்தியம் போட்டு உனக்கு வாக்கு கொடுக்குறேன். நான் சொன்னதை கேட்டு முடித்த மறுநொடி நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடக்க போகுது. காரணம் இல்லாமல் நான் உன்னை தேடி வரலங்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே நீ புரிஞ்சுக்குவே என் செல்லமே. இந்த நாள் உன்னுடைய நாளாக விடிஞ்சிருக்கு. இன்னைக்கு நீ எப்படி மகிழ்ச்சியாக அனுபவிக்கணும், சந்தோஷமாக இருக்கணுங்கிறத மட்டும் நீ யோசிச்சு அப்படியே மகிழ்ச்சியாக இந்த நாளை தொடங்க ஆரம்பி. இதுவரைக்கும் நடந்த விஷயங்களையே யோசிச்சு அதுக்காகவே கவலைப்பட்டு மகிழ்ச்சியை இழந்து விட வேண்டாம். இந்த நாள் உனக்காகவே விடிஞ்சிருக்குன்ற நம்பிக்கையோட நீ சந்தோஷமாக இந்த நாளில் நடக்கும் விஷயங்களை எதிர்கொள்ளும் போது நடக்க போகிற எல்லாத்தையும் உனக்கான நல்லதாக இந்த வராகியம்மா நான் நடத்தி முடிக்கிறேன். இப்போது இருக்கக்கூடிய உன்னுடைய சூழ்நிலை எனக்கு நல்லா புரியுது. நீ நினச்சது போல சில விஷயங்கள் நடக்காததுனால நீ ஏமாற்றத்தோட ஏக்கத்தோட தவிப்போட காத்துக்கிட்டு இருக்க. ஆனால் என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் காரணத்தோடு தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போது உனக்கு நடக்காமல் போன விஷயங்களும் தாமதமாயிட்டு இருக்க விஷயங்களும் கூடிய சீக்கிரமே சரியானபடி நல்லபடியா உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். அதை நீ நம்பிக்கையோடு நினைக்கப்பாரு என் செல்லமே. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இந்த வராகியம்மா நல்லதை நடத்தியே தீருவேன். இத்தனை நாளாக நீ கண் கலங்கினதெல்லாம் போதும். உன் கண்ணீரின் விலை மிகவும் உயர்ந்ததல்லவா? அதை தெரியாமல் உன் கவலைகளையே நினச்சி தேவையில்லாமல் அழுதுகிட்டே இருக்காத. இதுக்கு மேலே நீ விடுற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும்படி நான் செய்ய போகிறேன். கூடிய சீக்கிரமே எல்லா விஷயங்களையும் நீ நினச்சது போலவே நான் முடிச்சு கொடுக்க போகிறேன். உன்னை பாதுகாத்து பராமரித்து உன் வாழ்க்கையில் நல்லதை செய்ய தயாராக இருக்கும் இந்த வராகியம்மா உன் மேலே அன்போட பாசத்தோட அனுசரணையோடு தான் நடந்துக்கிறேன். ஏன் அனுமதி இல்லாமல் உன் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது என் செல்லமே. அதே போல எந்த தீங்கும் உன்னை எதுவும் செய்யவும் இந்த வராகியம்மா விட்டுட மாட்டேன். சோகத்தின் மறுபக்கத்தில் தான் சுகம் இருக்கு, சொர்க்கம் இருக்குன்றத இப்போதாவது புரிஞ்சுக்கோ. அதே போல சுகத்தின் மறுபக்கத்தில் தான் துக்கமும் இருக்குங்கிறதையும் நீ தெரிஞ்சுக்கணும். சில விஷயங்கள் நீ நினைக்காத மாதிரி நடக்காத போது, நீ நினைக்கிறது மாதிரி சில விஷயங்கள் நடக்காத போதும் நினைக்காதது நடக்கும் போதும் அதை ஏற்றுக்க பழகு. சோகங்களை கூட நேசிக்கும் போது சோகங்களே உனக்கு சுகமாக மாற வாய்ப்பு இருக்கு. என்ன நடந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் நீ சோர்ந்து போக வேண்டாம். சோகங்களை மறந்துட்டு வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிஞ்சுக்க பழகு. அதை விட்டுட்டு நமக்கு இப்படி நடந்துருச்சே, நம்ம இப்படி செஞ்சிட்டோமே, இதை பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்களோ என்ன சொல்லுவாங்களோன்னு அடுத்தவங்களுக்கு பயந்துக்கிட்டே வாழ்க்கையை வாழ வேணாம். உன்னை படைச்சவன் என்ன நினைப்பான்னு மட்டும் நீ பயந்தா அதன்படி உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் சிறப்பாக நான் நடத்தி முடிப்பேன். ஒரு நாள், ஒரு மணி நேரம், ஒரு நிமிஷம் கூட நீ கடந்து வந்துட்டினா மறுபடியும் அந்த நிமிஷத்துக்கு போக முடியாது. போனது எதுவுமே திரும்ப வராது தானே. அப்படி இருக்கும்போது கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களில் நீ நினச்சி கோபப்படவோ கவலைப்படுவதோ பிரயோஜனம் இல்லாததுங்கிறத புரிஞ்சுக்கோ. முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனைகளை தவிர்த்துட்டு யாரிடமும் சண்டை போடாமல் அமைதியாக சமரசமாக பொறுமையாக போக பழகு. எல்லார்கிட்டையும் அன்பாக பேசு, மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கோ. ஒருத்தவங்க கெட்டவங்க, அவங்க உனக்கு எதிராக வேலை செய்கிறாங்க, மற்றவங்க கிட்ட போய் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சாலும் கூட நீ அவங்க கிட்ட சண்டைக்கு போக வேணாம். அதுக்கு பதிலாக துஷ்டனை கண்டா தூர விலகுங்கிற மாதிரி உனக்கு பிடிக்காதவங்களையும் உன் வாழ்க்கைக்கு ஒத்து வராதவர்களையும் விட்டு விலகி வாழ கற்றுக்கோ. வாழ்க்கைங்கிறது ரொம்ப அழகான விஷயம். நீயும் வாழணும், மற்றவங்களையும் வாழ விடணும். ஆனால் அடுத்தவங்க அப்படி நினைக்கலையே, மறுபடியும் மறுபடியும் என் வாழ்க்கையில் வந்து என்னை இம்சப்படுத்துகிறாங்க, என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க, எனக்கு தொல்லையை கொடுக்குறாங்களேன்னு நீ யோசிக்கிறது எனக்கு புரியுது. சில நேரங்களில் சில மனிதர்கள் உனக்கு சில காயங்களை கொடுத்தாலும்
இந்த வராகியம்மா அதை உனக்கு சரிப்படுத்தி நேர்த்திப்படுத்தி நல்லதை நடத்தி கொடுக்குறேன். யார் உனக்கு கஷ்டத்தை காயத்தை கொடுத்தாலும் அதை தைரியமாக ஏற்றுக்க தயாராக இருந்துவிடு என் செல்லமே. உன்னை இன்னும் பலமான ஆளாக மாற்றி பக்குவங்களை நிறைய உனக்கு கொடுத்து உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களின் போலி முகத்திரையையும் கிழிச்சு அவங்க யாரு, என்ன தப்பு பண்ணுறாங்க, உனக்கு எதிராக என்னெல்லாம் செய்கிறாங்கன்றதையும் நிச்சயமாக அடையாளம் காட்டுவேன். உன்னுடைய வலியையும் வேதனையையும் போக்குவதற்காக இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ பயத்தை தூக்கி போட்டுட்டு தைரியமாக இருந்துவிடு என் செல்லவே. உன் வாழ்க்கையில் இப்போ நீ ஆசைப்படுறதை விட பல மடங்கு சந்தோஷம் நிச்சயமாக உனக்கு கிடைச்சே தீரும். அதே போல் ஒரு சில நேரங்களில் நீ எதிர்பார்க்காத அளவுக்கு துன்பங்களும் உனக்கு கிடைக்க தான் செய்யும். ஆனால் ஒன்று மட்டும் உண்மை என் செல்லமே, மனிதனோட வாழ்க்கையில் இன்பம் துன்பம்னு எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இந்த வராகி அம்மா தான் நிரந்தர துணையாக உன் கூட உன் வாழ்க்கையிலேயே இருப்பேன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ நினச்சதை நடத்திக்கிட்டு போய்கிட்டே இரு. உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயத்த சொல்கிறேன். குடும்பம்னா கணவரும் மனைவியும் சேர்ந்தது தான். மனைவி மனசு வச்சா கணவரை திருத்த முடியுங்கிறது அதிகபட்சம் நடைமுறையில் நடக்காத ஒரு விஷயம். ஆனால் அதுவே ஒரு ஆண்மகன் மனசு வச்சானா தன்னுடைய மனைவி மீதும் பிள்ளைகள் மீதும் உண்மையான அன்பும் பாசமும் இருந்தா அவங்க தானாகவே திருந்தி நல்லபடியாக வாழ ஆரம்பிச்சிருவாங்க. என் அன்பு பிள்ளைகள் ஆணோ பெண்ணோ எல்லாருமே எனக்கு சமந்தான். எப்போதுமே உங்கள் துணையை புரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட அன்பா அனுசரணையா அக்கறையாக நடந்து கொள்ள முயற்சி செய்யணும் என் செல்லமே. உன்னுடைய கவலைகளை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ ஆரம்பிக்கும் போது உனக்கு நிழலாக இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது எதுக்காகவுமே நீ கலங்கும்படி விட்டுட மாட்டேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை விஷயங்களுக்கும் நான் ஒரு முடிவு கட்ட போகிறேன். யாராவது ஏதாவது கேள்வி கேட்கும்போது நீ பதில் சொன்னினா நீ எதிர்த்து பேசுகிறன்னு சொல்கிறாங்க. பதிலே சொல்லலைன்னா எவ்வளோ திமிர அமைதியாக இருக்குது பாருன்னு சொல்கிறாங்க. அமைதியாக இருந்தினாலும் நடிக்கிறேன்னு உன்னை கேலி பண்ணி பேசுகிறாங்க. சந்தோஷமாக சிரித்து கொஞ்சம் பேசிட்டினா எவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணுறா பாருன்னு உன்னவே சொல்கிறாங்க. விட்டு கொடுத்தா உன்னை ஏமாளி ஆக்கிடுறாங்க. தட்டி கேட்டால் திமிரு பிடிச்சவன்னு சொல்கிறாங்க. வேலைக்கு போனால் பணம் சம்பாதிக்கிற திமிருன்னு சொல்கிறாங்க. வீட்டிலையே உட்காந்துருந்தா சும்மாவே உட்காந்துருக்கன்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் இந்த உலகமும் இதில் இருக்கும் மனிதர்களும் அவங்களே அதே கஷ்டத்தை அனுபவிச்சாலும் சரி அதை புரிஞ்சுக்காம மற்றவங்களை ஏதாவது சொல்லி அவங்க மனசை காயப்படுத்துறத தன் வாழ்க்கையின் கொள்கையாகவே வச்சுக்கிட்டு இருக்காங்கன்றது தானே உண்மையாக இருக்கு. நீ கவலைப்படாத. இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நடத்தணுன்ற முடிவோடு தான் இப்போது உன்னை தேடி வந்தேன். நீ விட்டு கொடுத்து போகிறது தப்பே இல்லை. ஆனால் அதுக்காக ரொம்ப விட்டு கொடுத்து உன் தன்மானத்தையும் சுயமரியாதையும் கூட விட்டு கொடுக்கணுன்ற அவசியம் உனக்கு இல்லைங்கிறத நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. நிம்மதியாக வாழ்கிறேன்னு நீ சொல்ல முடியாத அளவுக்கு வாழ்க்கை உனக்கு அவ்வளவு கஷ்டங்களை கொடுப்பதையும் நீயும் அத்தனை பிரச்சனைகளில் சிக்கிக்கிட்டு தவிக்கிறதையும் வெளியே எதையுமே காட்டிக்காமல் சமாளிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறதையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். பரவாயில்ல, கொஞ்சம் மனசை இன்னும் திடமாக வச்சுக்கோ. கூடிய சீக்கிரம் எல்லாமே நல்லதாக நடக்கும். சின்ன சின்ன கல்லாக எடுத்து சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கும்போது பல வருஷங்கள் கழித்து பார்க்கும்போது அந்த சின்னஞ்சிறு கற்களே கூட ஒரு பெரிய கோட்டையாக உருவாகும். காலம் எல்லாத்தையும் மாற்ற வல்லதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீ நம்பிக்கையோட தைரியமாக இருக்கும் பட்சத்தில் வருங்காலங்களில் உனக்கான வசந்த காலத்தை நான் உருவாக்கி தருவேன். எல்லாமே இனி உன் வாழ்க்கையில் சரியாக நடக்கும்படி நான் அதிசயம் செய்கிறேன் என் செல்லமே. ஒரு மனிதனுக்கு நல்லா அமைய வேண்டியது அவனுடைய குடும்பமும் வாழ்க்கை துணையும் கூட பிறந்தவங்களும் பெற்ற பிள்ளைகளும் தான். முதல்ல வாழ்க்கை துணை தான் ஒருத்தருக்கு கடைசி வரைக்கும் அதிக காலம் அவங்க கூட இருக்க போகிறவங்க. நீ சரியான வாழ்க்கை துணையை ஆரம்பத்திலேயே சரியாக தேர்ந்தெடுத்துட்டினா கடைசி வரைக்கும் நிம்மதியாக இருக்கலாம்.
ஒரு சில பேர் அவசரப்பட்டு ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு தவறான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் சிரிக்கக்கூட முடியாதுங்கிறது தானே உண்மையான நிதர்சனமான விஷயமாக இருக்கு. சின்ன வயசின் காரணமாகவோ அல்லது ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பின் பேரிலேயோ அல்லது அழகின் ஈர்ப்பிலேயோ தெரியாத துணையை சரியாக தேர்ந்தெடுக்காம விட்டுறாதீங்க. அப்புறம் பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் புரிதல் இல்லாமை ஈகோ அது இதுன்னு உங்களுக்குள்ள நிறைய பிரிவுகள் வர வாய்ப்பு இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு நல்ல துணையை அவசரப்படாம பொறுமையா சரியாக தேர்ந்தெடுக்க தயாராக இரு. உன்னை நிராகரித்தவர்களே மீண்டும் உன் கூட வந்து பேச காத்திருக்கும் சூழ்நிலைய நீ உருவாக்கணும் என் செல்லமே. அதுவும் ஒரு வகையில் வெற்றி தான். ஏன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சு பெருசாக சம்பாதிச்சு சொந்த வீடு வாங்குறது மட்டும் வெற்றி கிடையாது. யாரெல்லாம் உன்னை நிராகரித்து ஒதுக்கி வச்சாங்களோ அவங்க மறுபடியும் உன்னை தேடி வந்து பேச காத்திருக்கும்படி நீ வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வரணும். இப்போது உனக்கான நல்ல நேரம் பிறந்துருச்சு. நீ என்கிட்ட கேட்ட வரங்களையும் நீ சற்றும் எதிர்பார்க்காத அளவுக்கு அற்புதமான வாழ்க்கையையும் இந்த நொடியே நான் உனக்கு அமைச்சு கொடுக்க போகிறேன். இனி வரக்கூடிய காலங்கிறது உனக்கான மகிழ்ச்சி காலமாக தான் இருக்குமென் செல்லமே. இப்போது இந்த உலகமே முழுவதும் பணம்னு பணத்தால் ஆனதாக மாறிடுச்சு. ஒருத்தர்கிட்ட பேச வைக்கிறதும் பணம் தான். அவங்கக்கிட்ட பேச வேணாம், அவங்கக்கிட்ட காசு பணம் பெருசாக கிடையாதுன்னு உறவுகளிடம் பேச விடாமல் விலகி வைப்பதும் பணம்தான். மொத்தத்தில் அவங்கள சொந்தக்காரவங்கன்னு சொல்லலாமா வேணாமான்னு உறவுகளை தீர்மானிப்பதே பணமாக மாறிடுச்சு. இப்படிப்பட்ட இந்த கலியுக காலத்தில் நீ இன்னும் கர்ம வினைகளோட போராடிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கியே நினச்சி கலங்காத. இந்த வராகியம்மா நிச்சயமாக உன் விதியை மாற்றி காட்டுறேன். நடக்கவே இயலாத காரியங்களையும் நான் நடத்தி காட்டுவேன். என் நாமத்தை மட்டும் நீ சொன்னினா போதும். உன் வாழ்க்கை முழுவதையுமே நான் உனக்காக வழிநடத்தி செல்லுவேன் என் செல்லமே. செல்வம் ஆரோக்கியம் நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சின்னு எல்லாத்தையுமே உனக்காக கொடுப்பதற்கு இந்த வராகியம்மா தயாராக இருக்கேன். ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா காசு பணமே இருக்காது, ஆனால் நிம்மதியும் சந்தோஷமும் சிரிப்பும் இருக்கும். ஒரு சிலர்கிட்ட செல்வம் நிறைய இருக்கும், ஆனால் அந்த வீட்டில் யாருக்குமே ஆரோக்கியம் இல்லாமல் ஏதாவது ஒரு விதத்தில் மன கஷ்டத்தோடையே வாழ்க்கையை வேறு வழி இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் என் அன்பு பிள்ளையான உனக்கு இந்த இரு கஷ்டங்களையும் கொடுக்க மாட்டேன். நல்ல மனிதனா நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக செல்வ வளமுள்ள வாழ்க்கையை நான் உனக்கு அமைச்சு தர்றேன்.